பொதுவா காட்டுல நிறைய மிருகங்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா சில சேட்டை செய்யற காட்டு மிருகங்களும் அங்க இருந்துச்சு. மத்த விலங்குகளை தொந்தரவு செஞ்சு அதுல சந்தோஷம் அடைகிறவங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவனா இருந்தது ஒரு கோவக்கார கரடி. அந்த கரடி இந்த காட்டுல எல்லாரும் ஏன் கீழதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துச்சு. குட்டி குட்டி மிருகங்கள் பக்கத்துல வந்தாலே அவங்கள பயமுறுத்தி கத்தி விரட்டி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பதுதான் அதோட பழக்கம். ஒரு நாள் அதோட குகைக்கு வெளியில இருந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு பெரிய தேன் கூடு இருப்பத கரடி பார்த்துச்சு. உடனே கோபத்தோட மரத்து மேல ஏறி தேன் கூட்டம் மொத்தமா பிச்சு கீழே போட்டுச்சு. அதுல இருந்த தேனையெல்லாம் குடிச்சிட்டு மிச்ச மெழுகுகளை அப்படியே வீசி போட்டுச்சு. இத பார்த்த தேனீக்கள், உங்களுக்கு தேன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, எங்களோட உழைப்பை ஏன் இப்படி கலக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க. ஆனா கோவக்கார கரடி ஒரு வார்த்தையும் பேசாம மிச்ச மெழுகுகளை தேனீக்கள் மேல வீசி அவங்கள துரத்தி விட்டுச்சு. தேன் கூடு இல்லாம போனதால தேனீக்கள் அடுத்த மரத்துல மீண்டும் புதுசா கூடு கட்ட ஆரம்பிச்சுச்சு. நாளுக்கு நாள் அவங்களோட உழைப்பால ஒரு பெரிய தேன் கூடு உருவானது. ஆனா இதையும் பார்த்த கோவக்கார கரடி மீண்டும் மரத்து மேல ஏறி தேன் கூட்ட பிச்சு கீழே போட்டு தேனை மட்டும் குடிச்சிட்டு திமிரா தேனீக்களை துரத்த ஆரம்பிச்சுச்சு. இந்த கரடி நம்ம பேச்சு கேட்காது அப்படின்னு முடிவு பண்ணின தேனீக்கள் இந்த முறை ஒரு ரொம்ப உயரமான மரத்துல தங்களோட கூடு கட்டுச்சுங்க. இப்படியே கோபக்கார கரடி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காட்டுக்கு ஒரு நாள் வேட்டை நாய்கள் வந்துச்சு. புது சத்தம் கேக்குதேன்னு அது என்னன்னு பார்க்க போன கரடி அங்க 10 வேட்டை நாய்களால சுத்தி வளைக்கப்பட்டுச்சு. எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அத்தனை நாய்களை கரடியால சமாளிக்க முடியல. நாய்கள் உடம்பு முழுசும் கடிச்சு கரடிய காயப்படுத்த ஆரம்பிச்சுச்சு. பல காயங்களோட அங்கிருந்து தப்பிச்சு வந்த கரடி தன்னோட குகை வாசல்ல வலியோட உட்காந்துச்சு. ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்த புண்ணை தொடச்சுக்கிட்டே ரொம்ப துடிச்சிச்சு அந்த கரடி. அத பார்த்த தேனீக்களோட தலைவன் மெதுவா பறந்து வந்து ஒரு சொட்டு தேனை கரடியோட புண்ணுல விட்டுச்சு. தேனை பட்டதும் கரடிக்கு ஜில்லுன்னு சுகமா இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்கள்ல தேனீக்களோட தலைவன் ஒவ்வொரு நாளும் ஒரு சொட்டு தேனை கொண்டு வந்து கரடியோட புண்ணுக்கு மருந்து மாதிரி விட்டுச்சு. உலகத்திலேயே பழமையான மருந்தான தேன் கரடியோட காயங்களை ரொம்ப சீக்கிரமா குணமாக்கிடுச்சு. அப்பதான் கரடிக்கு புரிஞ்சுது, நான் பலத்தை காமிக்கிறதுக்காக எவ்வளவு நல்ல உயிர்களை துன்புறுத்தினேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த நாளிலிருந்து கோவக்கார கரடி மாறிடுச்சு. இனிமே யாரையும் துன்புறுத்தாம பலவீனமான மிருகங்களை காப்பாத்துற காட்டின் காவல்காரனா மாறி வாழ ஆரம்பிச்சுச்சு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, எளியோரை துன்புறுத்த கூடாது. நம்ம பலத்தை நல்லதுக்காக பயன்படுத்தினா அதுவே நம்ம வாழ்க்கையும் மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம். ஹிருதயம்.